வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். மனிதனுக்கு பிறப்பு, வளர்ச்சி, முதிர்வு என்பது இயற்கை நியதி என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர்மை மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவான பலவினைகள் தம்மை மனிதனை மாற்றி அமைத்து அரசியல் பதிவு செய்து மன தூய்மை, வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவளக்கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய பிறப்பு, வளர்ச்சி, முதிர்வு என்பது நம்முடைய பிறப்புக்கு மூலம் தாய் தந்தையினுடைய சுக்கிலம். நம்முடைய வளர்ச்சி காலத்துல மூளை செல் கட்டப்படுகிறது. அதற்கும் அந்த சுக்கிலம், 7வது தாதுவான ரசரத்த மாமிச கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் என்ற அந்த 7வது தாது நம்முடைய மூளை செல்ல கட்டுது. அந்த பிறந்து வளர்ந்து அதன் பிறகு அந்த வளர்ச்சி என்பது ஒரு மூளை செல் கட்டியதற்கு பிறகு பெண்களுக்கு பருவமடைகிற வரையிலும், ஆண்களுக்கு ஒரு 14 வயது வரையிலும் அந்த முழு வளர்ச்சி. அந்த வளர்ச்சி காலகட்டங்களுக்கு பின்னாடி அந்த ஜீவவித்து குழம்பு உடலுடைய மைய பகுதியிலேயே இருந்து அது இயங்கும் போது மனிதர்களுக்கு அந்த கீழ்நோக்கு நிலை ஏற்படுகிறது. இன்று புகழுடம்போடு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு மகான்களும் அந்த காயக்கல்பத்தை, அகத்தியர் உள்பட, அகத்தியர் எல்லாமே இன்றைக்கு புகழுடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழும் கால வரையிலும் வாழ்ந்தாங்க. அதன் பிறகு தன் உடல்லேயே இந்த உயிர் சக்திய சோர விட்டு கொண்டு அப்படியே உடல்லேயே அதை புள்ள பரவ விட்டு கொண்டு அப்படியே ஜீவசமாதி பெற்றார்கள். இன்றைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு ஜீவ சமாதிகளும் மகான்களினுடைய அந்த ஒரு அந்த ஜீவ வித்து குழம்ப உடல்ல சோர விட்டு கொண்டு அவர்கள் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு பரவலாக எல்லா இடங்கள்லையும் இருக்கு, பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த உயிருக்கு மூலமான அந்த ஜீவவித்து குழம்பு தான் அனைத்திற்கும் மூலம். அந்த ஜீவவித்து குழம்பினுடைய அந்த உயர்வையும் அதனுடைய பெருமையும் நாம புரிந்து கொண்டு வாழும் போது நம் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். அந்த ஜீவவித்து குழம்பினுடைய அதனுடைய தரம், உயர்வு அது நல்ல தெளிவாக இருக்கும்போது அது நமக்கு மேல்நோக்கு சிந்தனையை கொடுத்து இறைநிலையோடு இரண்டர கலக்க விட்டு நாம வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலை கிடைக்கும். நாம தியான நிலையில என்ன செய்யறோம்? மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய புருவ மத்திக்கும் துரியத்துக்கும், அதன் பிறகு மனதை விரித்து இந்த பிரபஞ்சம் அதற்கு மூலமான சுத்தவெளியோடு இரண்டர கலந்து நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவவித்து குழம்பு நல்ல திணிவாகவும் உயர்வாகவும் இருக்கும்போது அது நம்மளையும் அந்த இறைநிலையோடு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தெய்வீக நிலை கிடைக்கும். அந்த இறைநிலை இணைப்போடு நம்ம வாழும்போது இறைவத்த தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொள்ளும். நம்முடைய வேதாத்திரியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனிதன் பிறப்பு, வளர்ச்சி, முதிர்வு என்பது இயற்கை நீதியாக இருந்தாலும் வாழும் காலத்துல நம்முடைய மனம், உயிர்மை இந்த மூன்றையும் நாம உணர்ந்து அந்த பெற்று வந்திருக்கக்கூடிய இறைவன் பிளஸ் ஆணவம், கண்மம், மாயை மனிதனாக இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறோம். மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை நாம் இறைவனாக மாற முடியும். அப்ப அந்த நிலையில நாம நம்மளை உயர்த்தி நாமளும் அந்த இறைநிலை இணைப்பை பெற முடியும். மற்றவர்களுக்கும் நாம இந்த இறைநிலை இணைப்புக்கான அந்த பயிற்சியை ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆசிரியரும் கொடுக்கக்கூடிய அளவுல நம்மளை தகுதிப்படுத்தி இருக்காங்க சாமிஜி. இதை உணர்ந்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க